என்னுடைய தொழில் வந்து ஜோதிடம் தான். ஜோதிடர் தான் நான். ஓ ஓகே. என்னுடைய தொழில் வந்து ஜோதிடம் தான். இப்போ வரைக்கும் ஜோதிடம் தான் என்ன தொழில். ஃபிட்னஸை பற்றி தாண்டி அவருக்கு வயசு வந்து 51 வயசு ஆகுது. 51 வயசுலயுமே 6 பேக்கோட தன்னுடைய வாழ்க்கையை ஹெல்த்தியா மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. அதிகபட்சம் செஸ்ட்டுக்கு 70 கிலோ போடுவேன். ஒரு பக்கமா இல்ல ரெண்டு சேர்த்து மொத்தம் 70 கிலோ. ராடோட ராடோட சேர்த்து 70 கிலோ போடுவேன். 70 கிலோ. லெக்ஸுக்கு 110 கிலோ. ஸ்கார்டு ஹெல்ப் இல்லாம 110 கிலோ போடுவேன். ஷோல்டருக்கு போடுவேன் 40 கிலோ போடுவேன். ஷோல்டருக்கு 45 கிலோ போடுவேன். ஹெல்ப் பண்ண ஜோதிடம் பார்க்கக்கூடிய ஒருத்தர் பாடி பில்டராக இருக்காரு. இல்லை யார் வேணா எது வேணா பண்ணலாம். ஆனால் ஜோதிடம் பாடி பில்டர் எப்படி இதுக்குள்ளே வந்தீங்க? சடனாக எப்படி பாடி பில்டர் பண்ணலான்னு ஆசைப்பட்டீங்க? அதாவது எங்களுடைய தொழில் குலத்தொழிலே உங்களுக்கு ஜோதிடம் தான். பாரம்பரியமாக நாங்கள் ஜோதிடர் தான். நாங்கள் வந்து ஜோதிடம் தான் பார்த்து தாத்தா அப்படியே இப்போ நானும் ஜோதிடம் தான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். இதுதான் ஃபிட்னஸ் மேலே எனக்கு ஒரு ஆர்வம் சின்னதுலேருந்து. அப்படி ஃபிட்னஸ் நான் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம வீட்டாண்ட ஒரு ஜிம்மில் ஒன்றுத்தில் பண்ணிக்கிட்டு இருந்தேன். முதல் நான் சொல்கிறது ஒரு 20 வருஷத்துக்கு முன்னே ஜிம்முன்னு போய் செய்யும்போது அங்கே கொஞ்சம் நல்லா இருந்தேன் கேட்டு சந்திரமாசன் கேட்குறவர் தான் முதல்ல என்னை பார்த்துட்டு இவரை ஏற்றுக்கிட்டாப்புல 4 மலை லிஸ்ட்டுன்னு கேட்குறது மருதாந்தகத்தில் ஜூனியர் காம்படிஷன் அதில் ப்ளேஸ் பண்ணல. அதில் தான் என்னுடைய ஆர்வம் அதிகமாச்சு நம்ம பண்ணணும்னு. அதுக்கப்புறம் மேலே எல்லா காம்படிஷனும் அட்டன் பண்ணேன். தொடர்ந்து ப்ளேஸ் பண்ணேன். ஆனால் மெடல் எதுவுமே பண்ணல அவ்வளோ நல்லா பண்ணி. அதுக்கப்புறம் இடையில அதான் சொன்னல குடும்ப சூழ்நிலை பசங்கள்லாம் சின்னதாக இருந்தனால நெருக்கடியை சந்திச்சிங்க சார். ஏன்னா மெடல் நோக்கி நீங்கள் போகணும்னு கஷ்டப்பட்டு உடம்பு ஏற்றிக்கிட்டு இருந்தீங்க. ஆனால் என்ன மாதிரி நெருக்கடியை சந்திச்சு? நெருக்கடினா 4th வாங்கியிருக்கேன், 5th வாங்கியிருக்கேன். அந்த 3வது இடத்த என்னால் தேர்ட் வர முடியல, போக முடியல.